ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேக்னா, நீ எனக்காக தான் ஜூஸ் குடிக்க போகலான்னு சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். நிஜமாவே எனக்கு ஜூஸ்லாம் வேணாம். நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். பரவாயில்லையே, நான் எனக்காக வண்டி நிறுத்தல, உங்களுக்காக தான் நிறுத்த சொன்னங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இதை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு பெரிய பார்ட்டியே வைக்கலாம். பட் இப்போதைக்கு இதான் முடியும். வாங்க. ஒரு ஜூஸ் குடிக்க இவ்வளோ காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டா? அதெல்லாம் வேணாம். ஷாப்பிங் தானே வந்தோம், ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பலாம். நான் உங்களை ஜூஸ் குடிக்க கூட்டிட்டு போறதுக்கு காரணம் தேடுறேன். நீங்க என்னை விட ஸ்பீடா அதை அவாய்ட் பண்றதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க பழைய கதிர் இல்ல, மேக்னா ஸ்டோர்ஸ் ஓனரோட மருமக. உங்க ஸ்டேட்டஸ்க்கு இந்த ரெஸ்டாரண்டே கம்மி தான். வாங்க கதிர், வாங்க ப்ளீஸ். வாங்க கதிர், வாங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க கதிர் ப்ளீஸ். ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாங்க. ஐயோ சொன்னா கேளுங்க. வேண்டாங்க கதிர், சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கிளம்பலாம். ப்ளீஸ். யார் இது? இவ கதிர் கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? வாங்க கதிர், ஒரு ஜூஸ் தானே, வாங்க. கதிர், என்ன கதிர் பண்ணிட்டு இருக்க? யார் இவ? பப்ளிக்ல இவ்ளோ கேவலமா பிஹேவ் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? கோகிலா, நான் சொல். ஹலோ, இங்க எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். அது எங்க இஷ்டம். நான் உன்கிட்ட ஒண்ணும் பேசல, நான் கதிர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கதிர், யார் இவனை கேட்டுட்டு இருக்கல? நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நீ யாரு? என்ன கதிர், ஆளை பார்த்தா ஏதோ சேல்ஸ் கேர்ள் மாதிரி இருக்கா. நீங்க ஏன் இவ்ளோ பார்த்து அவ்வளோ ஷாக் ஆகி நிக்கிறீங்க? என்னது கல்யாணமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? என்ன கதிர் சொல்றா? கதிர் என்ன? பதில் சொல்லு கதிர். ஆமா, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இடத்த காலி பண்ணணுமா? எப்படி? நீயும் மனச மாத்தி காலி பண்ணி இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியா? ஏய், அகிலா உன்னை எவ்வளவு நம்பினா? அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சொல்லு. ஹேய், கையெடு. எடுங்கறல. எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? இரு, நான் நேரா போய் அக்கா கிட்டே சொல்றேன். அக்கா உன்னை பாத்துப்பா. யார் இவ? இவளை பார்த்து எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? அகிலா பத்தில பேசுறா. அவ ஃப்ரெண்டா இவ? இல்ல, அகிலாவோட அக்கா கோகிலா. வாட்? அக்காவா? அப்படி இன்னும் எத்தனை அக்கா தான் இருக்காங்க அவளுக்கு? ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணுமா? பேசாம மொத்தமா ஒரே சாட்ல ஒரு பிராட்காஸ்ட் மெசேஜ் போட்டு விட்டுருங்க. லீவ் இட் கதிர். நீங்க வேண்டான்னு சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். இந்த இடம் நமக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். வாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஷாப்பிங்கே போயிடலாம். இல்ல, எனக்கு சுத்தமா மைண்ட் சரியில்லை, அப்செட் ஆயிடுச்சு. ஷாப்பிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இதுக்குதான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். யாராவது ஒருத்தராவது என் பேச்ச கேட்டீங்களா? அகிலா தான் பிடிவாத பிடிச்சிட்டு இருக்கானா? நீ மகாவும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க? மா, அகிலா போய் சொல்லலமா. நிஜமாவே கதிர் அகிலாவை ரொம்ப விரும்பினா. அதே மாதிரி தான் அகிலாவும் கதிரை விரும்பினா. போதும். முதல்ல நீ மகாவுக்கு போன் பண்ணு, அவகிட்ட நான் பேசணும். இல்லம்மா. பண்ணுடே. இருமா, பண்றேன். வாய் திறந்து பேசு மகா.
நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த கதிருக்கு வேற பொண்ணை பாத்திருக்காங்களா? ஆமா. உனக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதான்னு நான் பதறிட்டு இருக்கேன். நீ என்னமோ சாவகாசமா ஆமான்னு சொல்ற. அவங்க பொண்ணு பாத்திருக்காங்கம்மா, அதனாலதான் நான் ஆமான்னு சொல்றேன். அந்த பொண்ணு தான் கதிர் கல்யாணம் பண்ணிக்க போறானான்னு கேட்டா நான் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லிருப்பேன். இல்ல, நீ எதையே சொல்லி மழுப்புற மாதிரி இருக்க. கோகிலா சொன்னதை கேட்டா அப்படி இல்லையே. ஆமாக்கா, அந்த கதிரே சொன்னான் இத நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு. கதிர்க்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பா நடத்தி வைப்பேன். என்னடி கல்யாணம்னா விளையாட்டா போச்சா? இப்படி சொல்லி சொல்லி அகிலா மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்க. அம்மா, ஏய், நீ வாக்கு கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சு அன்னைக்கே நான் சொன்னேன்ல இது சரிப்பட்டு வராதுன்னு. யாரும் என் வார்த்தைய மதிக்க கூட இல்ல. உன் மாமியார் வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு தெரியாதா மகா? மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. ஆமாமா, இங்க பாரு, அக்கா தான் சொல்றால, அக்கா சொல்ற மாதிரியே செய்வாமா. வாய் மூடு. அம்மா, என்னம்மா பண்ற? அததான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன் ஒருத்திய போட்டு நோகடிக்கிறது பத்தாதுன்னு அகிலாவே வேற கூட்டிட்டு போகணும்னு எப்படி உனக்கு நினைப்பு வந்துச்சு? எனக்கு எந்த நினைப்பும் இல்லம்மா. அத்தை என்கிட்ட கோவப்பட்டப்ப கூட அகிலாவை இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர எந்த எண்ணமும் எனக்கு இல்லைன்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு தான் உன்னை பிடிக்கலையே. அகிலாவை எப்படி ஏத்துப்பாங்க? அகிலா வேண்டாங்கிறதுல அவங்க தெளிவா தானே இருக்காங்க. ஆனா அகிலா வேணும்னு கதிரும், கதிர் வேணும்னு அகிலாவும் உறுதியா இருக்காங்கம்மா. என்ன உறுதி? என்ன உறுதின்னு கேக்குறேன். அவனதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அகிலா சொன்னா அவளை 4 அறை விட்டு வீட்டுக்குள்ளே கடடின்னு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? மா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்லம்மா. என்ன இல்ல? அவ மேல அவ அவ்வளவு பிரிய வச்சிருக்கா. அகிலாக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சா இதெல்லாம் தாங்கிப்பாளா? அவனை நினைச்சு அழுது படிப்பையும் கோட்டை விட போறா. ஆக மொத்தம் அவ நினைச்சதும் நடக்க போறதில்ல, நாம நினைச்சதும் நடக்க போறதில்ல. அம்மா, கண்டிப்பா நடக்கும்மா. நாம நினைச்சதும் நடக்கும், அகிலா ஆசைப்பட்டதும் நடக்கும். அம்மா, அக்கா சொல்றதை ஏமா கேட்க மாட்ற? அக்கா எல்லாத்தையும் பாத்துப்பாமா. வேண்டாம், யாரும் எதையும் பாத்துக்க வேண்டாம். முதல்ல அகிலாக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அம்மா, கதிருக்கும் உனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா படிப்பை பாரு. முடியாதுன்னா படிப்பை விட்டுட்டு வந்துருன்னு சொல்றேன். அம்மா, 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 சொல்றது அம்மா, கேளு. வேணாம், நான் அகிலா சொல்லல, கிட்ட விடு. எதுவும் சொல்ல வேண்டாமா. என்ன விடுமா? வேண்டாம்மா. அம்மா, சொல்றத அம்மா, சொல்றத விடுமா? கேளுமா. நான் சொல்றத பண்ணாத. விடுங்கறல. அவளை பண்ணாத. விடுமாவா, அவளுக்கு தெரியட்டும். அவனா படிப்பான்னு முடிவு பண்ணட்டும். படிப்பு முக்கியம்னா படிக்கட்டும், இல்லனா வேற ஏதாச்சும் வேலைக்காவது போட்டோம். என் வயித்துல வந்து பிறந்ததுக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும் தெரிஞ்சுக்கட்டும்.